அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் 3 பேருமே 3 மாதத்துக்கு ஃப்ரீ ரீசார்ஜ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். Xiaomi 12 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். அமேசான் ரிப்பப்ளிக் டே சேலில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேலில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 735ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேஸ் பிளானே வந்து குறைச்சிருக்காங்க. மந்த்லி பிளான் ஸ்டார்ட் ஆகிறது இந்தியாவில் வந்து ₹149 தான். பட் மற்ற கண்ட்ரீஸில் வந்து இவங்க விலை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் கேனடா இந்த 2 இடங்கள்லையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸுடைய சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிறத விட $1 இல்லைனா $2 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே பேஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $14 இருக்காது, $15 ஆக போகுது. அது $18 இருக்காது, $20 ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை யூஎஸ் கேனடாவில் இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுடைய ப்ரைஸை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் 3 பேருமே வந்து 3 மாதத்துக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் கொடுக்கறதா வந்து ஒரு மெசேஜ் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ ரீசார்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகம் பேர் வேக்சினேஷன் போட்டதுனால கவர்மெண்ட் அதை செலிப்ரேட் பண்ணுறதுனால டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படிங்கிற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. பட் இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டெலிகாம் ஆப்ரேட்டரும் நேற்றே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எந்த ஃப்ரீ ரீசார்ஜும் கொடுக்கல, ஆல்ரெடி ப்ரைஸ் ஹைக் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி ஃப்ரீ ரீசார்ஜ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு வந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க, யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோனுடைய டீல்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஐசிஐசிஐ பேங்க் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆக்சிஸ் பேங்க், ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சிஸ் பேங்க் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் உங்களுக்கு 21,999 வரைக்கும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. அதோட போக்கோ டிவைசஸ்க்கும் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேலில் ஆஃபர்ஸ் இருக்குது. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ C31 7,249க்கு அவைலபிளாக இருக்குது. அதே போக்கோ M3 Pro 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் போக்கோ F3 GT 26,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ போக்கோ டிவைசஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 நீங்கள் 9,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். போக்கோ M3 Pro 13,999 வரைக்கும் இதில் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங்ஸ் டே சேலில். அதே அமேசானும் உங்களுடைய ரிப்பப்ளிக் டே சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகைன் SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய S20 ஃபேன் எடிஷன் மறுபடியும் 37,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M52 இதுவும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். இதுலேயுமே இப்போ ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண S21 ஃபேன் எடிஷன் ஆல்ரெடி 4,000 rupees உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. அடிஷ்னலாக SBI கார்டு யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1,700 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 42,000 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சாம்சங் உடைய பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். iPhone 12 mini அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது கூடவே வந்து உங்களுக்கு OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய Note 2, OnePlus உடைய Note CE இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. கூடவே Redmi உடைய Note 10 சீரிஸ் 10S 10 Pro இதுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ்லாம் பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இதில் S22, S22 Plus அண்ட் S22 Ultra. இதில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Penோட இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைசஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே வந்து சென்டர் பஞ்ச்-ஹோலோட தான் கொடுக்குறாங்க. அதே பேக் பேனல் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு கேமரா மாடியூலோட வேர்ட்டிக்கலாக சென்சார்ஸ் அலைன் பண்ணி தான் இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் S22 Plus அண்ட் S22 Ultra ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனல் மெட்டல் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மட்டும் இல்லை இந்த டிவைசஸில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ S22 சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் சீரீஸ், ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. அது ஒரு சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட்டில் வந்து S22 சீரீஸ் கூடவே அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டேப் S8 சீரீஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து அல்ட்ரா ஆர் ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
12,000 mAh பேட்டரியோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு தெரியுது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோடு தான் கொண்டு வராங்க. ஸோ இது S8 அல்ட்ராவா இல்லைனா ப்ரோ வேரியண்ட்டா அப்படிங்கிறது தெரியல. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு நாச் அண்ட் பேக் சைடில் வந்து டூவல் கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. மோட்டோரோலாவும் அவங்க தரப்புலேருந்து இன்னொரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஃப்ரான்டியர் இந்த பேர்லேயே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் கேமரா ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ப்ரைமரி சென்சார் 200 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூடவே வந்து அடிஷ்னலாக அல்ட்ரா வைடுக்கு 50 மெகா பிக்சலோட இது லான்ச் ஆகலாம். அதோட 12 மெகா பிக்சலுக்கு சோனியுடைய டெலிஃபோட்டோ கேமரா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ஸோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படின்னு தெரியுது. ஸோ ஆல்ரெடி இது குளோபலில் லான்ச் ஆன X30H இதை தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி ஃப்ரான்டியராக இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் பிரைமரி சென்சார் 200 மெகா பிக்சலோட ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டோரோலா தரப்புலேருந்து கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். விவோடைய X80 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி இதோட சிப்செட் ரிவீலாக இருக்குது. X80 அப்படின்னு சொல்லும்போது எப்போ மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் தான். X80, X80 Pro, X80 Pro Plus. இதில் X80 Pro Plus வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இந்த சிப்செட்டில். அதே X80 Plus அண்ட் X80 வந்து டைமென்சிட்டி 8000 அண்ட் டைமென்சிட்டி 9000ல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டும் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனாக கேமராவும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ விவோடைய X80 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. ரெட்மி K50 சீரிஸ் ரெட்மி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் K50 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் K50 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. அகெயின் K50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek டைமென்சிட்டி 9000ல லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இதில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியுடைய IMX766 இந்த சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து ஒரு நல்ல சென்சாரில் தான் ரெட்மியுடைய K50 சீரீஸ் வரப்போகுது. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் 12 சீரீஸ் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிவைஸுடைய குளோபல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. குளோபல் அப்படிங்கும்போது இது US, யூரோப், இந்தியா எல்லாமேவா இல்லைனா வெறும் யூரோப் அண்ட் USA அப்படிங்கிறது இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. January 24 அன்னைக்கு ஷாமியுடைய 12 சீரீஸ் குளோபலில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ January 24 அன்னைக்கு இந்தியாலையும் இந்த டிவைசஸ் வருமானு தெரியல. அகெயின் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் லான்ச் பண்ண மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த டிவைசஸ் இந்தியாவுக்கும் அன்றைக்கே கொண்டு வராங்களான்னு. இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னென்னு பார்த்தல ரெட்மி K50 Proவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் 3 கேமராஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்துராஜ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.